என்னடா லெட்டர் அது? அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, வழக்கம் போல பழைய பல்லவி. கல்யாணம் பண்ணிக்கோ, பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன்னு. ஏன் அவங்க இஷ்டப்படிதான் கல்யாணம் பண்ணிட்டான்னு? டேய், எனக்கு வரப்போற பொண்டாட்டிக்கு பாட தெரியணும். அழகான சரீரம் சாரீரம் ரெண்டுமே இருக்கணும். அது மட்டும் இல்லாம என்னோட தொழிலுக்கு அவ இன்ஸ்பிரேஷனாவும் இருக்கணும். பள்ளி மேல விழுந்துடுத்து. அப்படியா? எங்க விழுந்தது? இடது பட்சத்துல என்ன ஆகுமோ தெரியலையே. பள்ளி விட பழம் என்னன்னு பஞ்சாங்கத்தை கொஞ்சம் பாருங்களேன். இடது புஜம், தலை கலகம், குடுமி சுகம், கூந்தல் லாபம், சிரசு மரணம். தள்ளி போயிட்டு இடது புஜம். என்ன போட்டிருக்கு? நீங்களே பாருங்க. என்ன கேட்பானே? என்ன போட்டிருக்கு மாமி? நான் சொல்ல மாட்டேன். அருந்ததி, என்னமா போட்டிருக்கு? அன்னி மாதிரி ஏதாவது போட்டோவா? ரொம்ப அவசியம் உனக்கு. ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறேன்? கிடந்து கொஞ்சம் என்ன போட்டிருக்க? என் குழந்தைங்க வேணாம் வச்சிருவா சொல்லுங்களேன். ஆத்துல ராமராமா இருக்கணும். ஏன் அவருக்கு அது வந்து இடது புஜம், ஸ்திரீ சுகம். ஸ்திரீல என்னப்பா சுகம்? ஸ்திரீ சுகம் அப்படின்னா என்னப்பா? வாத்து போமா புஜத்துல விழ வேண்டிய பள்ளி, உருட்டு பள்ளி இடம் மாதிரியே வளருது. அதே உங்களுக்கு எதனா புரியுதா? இடைவிட மாதிரி இத்தனை இருக்கிறது. நல்ல நாள்லயே இந்த மனுஷன் துஷ்டன். இன்னைக்கு பார்த்து இடதுகையில பள்ளி வர வந்துருக்கு. என்ன அப்புறம்? ராஜா, கண்மணி ராஜா, ராஜா, கண்மணி ராஜா, ராஜா, கண்மணி ராஜா, ராஜா. இங்க நிக்கிறேன். நான் எம்மா நேரமா கூலி நேரம் நீ கவனிக்கிற என்ன தீச்சிக்கலாமா? ஐயோ, குடிச்சிட்டு வந்திருக்கேனா? நம்ம கொல்லம் என்ன கோத்தம் என்ன இப்படி கண்டா குடிச்சிட்டு வந்து நிக்கிறேன். நான் மட்டும் குடிக்கலடி. ராமானுஜம், கிச்சாமி இவா 2 பேரும் ஆளுக்கு 12,000 ரூபாய் போட்டு எனக்கு பரிமிட்டு வாங்கி கொடுத்தா. சவரன் கிளாஸ் அடிச்சிருக்கிறேன். சவரன் வாங்க யோசனை இல்லை. சவரன் பிராண்டி வேற. இத்தனை பெத்தத்தை எனக்கு வடிச்சு கொட்டதுக்கே நான் பின்னாடி இருக்கேன். நீங்க குடிச்சிட்டு வந்து நாட்டம் பண்ணலடா. ஏன் கூலிட்டு இருக்கிற? தலையை வெட்டி கூவத்துல கடாச்சிருக்கணுமா? வாயை திறக்காது. கூவத்தை கூட நாளாது. என் வாயை கூவன்னு சொல்லாதடி. வாயில போட்டு ஓட்டி பாத்துருவானுங்க. உங்களுக்கு வாக்கப்பட்டு நான் என்ன சுகத்துக்கு நான் மோசம் போயிட்டேன். நான் மோசம் போயிட்டேன். மோசம் போயிட்டியா? யாரு எனக்கு சொல்ல நீ டீச்சர் யாராவது? மாமி, ராமதுர மாமா கூட்டாரா? சோமாரி, இன்னும் கீரண்டா கூடல. சாப்பாடு போடு. இந்த பாரு, எப்ப நீ குடிக்க ஆரம்பிச்சியோ இந்த ஆத்திர உனக்கு சோறு கிடையாது. கிடையாது. நேரம் ஞாயிறு வேலைக்கு போய் கோழி பிரியாணி வெட்டின்னு வர. நாட்டுல தர்பாய் போட்டு புசுக்க. என்ன வேற இடம் இல்லையா? நீ நான் சொல்லிட்டு அலையிடு. ஆரம்பத்துல நீ எனக்கு கிடைச்சது பாக்கியம் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப மட்டும் என்ன நீ இத்தனைய பெற்றாலும் மல்கோட மாதிரி தலதலன்னு இருக்க. என்ன தொட்டே வெட்டி என்ன நான் சொல்லக்கூடாது? நிஜமா தான் சொல்லியா? ஆமா. விடு விடு. இந்த உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் உன்னை நான் தொட மாட்டேன். வேண்டாம். இப்பவே வீட்டை விட்டு போறேன். சாயங்காலம் ஆக போறேன். சூடு சொரணி உள்ள மனுஷனா இருந்தா இப்பவே ஆத்த விட்டு போயிடணும். சாராயை குடிச்சு சாமியாராயி கஞ்சாவை குடிச்சுன்னு ஆடுங்க. போகும் போறேன்டி. போங்க. போறேன். கடையை அடைச்சிருவான். இந்தாண்ணா, நீ செய்யறது கொஞ்சம் கூட கறி கட்டால. கொஞ்சம் கூட கறிக்கிட்டா இல்லையா? அப்பனுக்கு பிள்ளை தப்பாம பண்றது. என்ன அச்சா கீசிடுவேன். கேட்டுடுவியா? கேட்க வேணும், கேட்க வேணும். சரியா? சரி. சரியா? தப்பு. சரியா தப்பா? சரி. சரியா தப்பா? சரி. சரியா தப்பா? ஐய் போட வேண்டாத. ஐயோ எல்லாம் கிருஷ்ணகிரியில இருந்து இம்போர்ட் பண்ண குரங்கு. ஆனாதான் குழந்தை வர
வண்டி அரச மரத்தை சுத்துவா, இவன் அம்மா ஆஞ்சநேயர் கோயிலை சுத்தி இருப்பா போட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் நின்றுட்டு இருந்தா இதுகளுக்கு நான் தலைவர் ஆயிடுவேன். அன்புள்ள அக்காவுக்கு தியாகு அநேக நமஸ்காரம். இங்க எனக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்து வச்சிருக்கேன். நீ வந்தா அவ அண்ணாவோட பேசி எல்லாத்தையும் நல்லபடியா முடிச்சுடலாம். இப்படிக்கு உன் அன்பு தம்பி தியாகு. எல்லாம் நல்லபடியா பேசிட்டோம். நான் என் தம்பி கிட்ட ரொம்ப நாளா ஒத்த கால நின்னுட்டு இருந்தேன். நான் பாட்டுத்தான் பாடுவேன், கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. உங்க தங்க அகிலா என்ன சொக்குப்படி போட்டாலோ தெரியல, எனக்கு உடனே லெட்டர் போட்டுட்டா. நல்ல வேளை உங்களுக்கு லெட்டர் போட்டாரே. இவளுக்கு போட்டு இவ அவருக்கு போட்டு அக்கம் பக்கத்துல லவ் மேரேஜ்னு வம்பு பேச விடாம பெரியவா மூலமா சம்பிரதாயப்படி செஞ்சிருக்காரு. என்னடி தத்து புத்துன்னு பேசுறேன்? இவரும் அப்படிப்பட்டவர் இல்ல, அகிலாவும் அப்படி போறவ இல்ல. தங்கைய சொன்னா தாங்காதே உங்களுக்கு, விட்டு கொடுக்க மாட்டேளே. மாமி, இப்ப நீங்க சம்மந்தி ஆயிட்டே, அதுவும் நாத்தனார் ஸ்தானத்துல இருக்க. எங்க அகிலா ரொம்ப உத்தமமான பொண்ணு. அவ உடம்புல தங்கம் இல்ல, எனக்கு யோகியதை இல்ல, போடல. அதுக்காக நீங்க விசாரப்படாதீங்க. அவ குணத்துல தங்கம், மன உறுதியில வைரம். பாத்திரம் தேய்ச்சான்னா வெள்ளி, மருதா நீட்டுண்டான்னா விரல் பவளம். அருமை தங்கிய வர்ணிப்பேள. வர தை மாசத்துல முதல் முகூர்த்தத்துல உங்க சக்திக்கு தகுந்தபடி கல்யாணத்தை வச்சுக்கலாம். சுபகாரியத்தை லெட்டர்ல எழுதுறப்போ இப்படி படியார அருந்து தலையில விழுது. இதுக்கும் முண்டகன்னியம்மன் கோயில போய் அம்மன் கிட்ட சீட்டு எழுதி கட்டுறோம். பரத்வாஜ கோத்திரம், திருவோண நட்சத்திரம், பேர் தியாகு. ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வவினோதினி நந்தினுதே கிரிவர விந்திய சிரோதினி வாசினி விஷ்ணுவாசினி. அர்ச்சனை என் பேர்ல தானே பண்றேன். அர்ச்சனை யார் பேர்ல பண்றேன்? அர்ச்சனை யார் பேர்ல பண்ண சொன்னேன்? எனக்கா தானே? இவங்க தட்டுற மேல சத்தத்துல காதே செவிடாலும் ஆச்சரியம் இல்லை. இந்த அர்ச்சனை தியாவுக்கு தானே? எழுதி காவிங்க, காது கேட்காது. சாப்பிட கூப்பிடணும்னு அருந்ததி கூட ரொம்ப ஆசைப்பட்டா. நீங்க என்னடா ரொம்ப பிகு பண்ணிக்கிறீங்களே. நான் சொல்லேன் தப்பா எடுத்துக்காங்க. இந்த வடமாளுக்கு வரட்டுறாங்க ரொம்ப ஜாஸ்தி. என்ன சொல்றேன்? ஏன் என்ன வந்துடுத்து உங்களுக்கு? கூச்சப்படாம வாங்கோ. இங்க எங்க ஆத்துல உங்களுக்கு பொண்ணு கொடுக்க யாரும் இல்ல. நேக்கும் பொண்ணு கிடையாது. மாப்பிள்ளை முறுக்கா முறுக்கிக்கிறல. உட்காருங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, கொஞ்சம் வயர்தான் சரியில்லை. அதான். வயரா மனசா எது சரியில்லை? இத பாருங்க, இப்ப ஆடிப்பால் ஊத்துன்னு சாப்பிடுங்க. இதுக்கு பதிலா கூடிய சீக்கிரமே நீங்க எங்களுக்கு கல்யாண சாப்பாடு போட்டுடுங்க. நான் ஒரு கிரானிக் பேச்சுலர். ஆமா ஆமா, விஸ்வாமித்திரர் கூட இப்படித்தான் சொல்லிட்டு இருந்தாராம். அவருக்கு தான் வயசு இல்லை, எனக்கு கொஞ்சம் போடேன். என்ன ஜாகு சார், இந்த பழக்கெல்லாம் உண்டா? எங்க ஆட்டுக்காரர் மிலிட்டரி ஹோட்டல் வெஜிடபிள் பிரியாணிய கூட பரிசேஷனம் பண்ணி விட்டு தான் தொடுவார். பெரிய ஜோக். பரமாது என்ன மின்னு மின்னு முடுங்க, தொண்டை அடைக்கிறதா? ஏதாவது வேணுமா சொல்லுங்க, சங்கோஜப்படாதீங்க. கொஞ்சம் உப்பு போடட்டுமா? சேர்த்துக்கிறீங்களா? இல்ல வேண்டாம். பொதுவா நான் வெளியத்துல சாப்பிட்டா உப்பு சேர்த்துக்கிறது இல்ல. உப்பு தின்னா விசுவாசமா தான் இருக்கணும். ஒருவேளை தவறிட்டேன்னா தப்பு. அதான். என்னமோ தெரியல, 2-3 நாளா நீங்க சரியாவே இல்ல. முன்ன மாதிரி கலகலப்பாவும் இல்ல. சொரத்தே இல்லாம ஜுரத்துல இருந்து எழுந்த ஒரு மாதிரி இருக்கேளே. எல்லாம் கல்யாண இயக்கம் தான். இந்த கட்சிக்கா அங்கே விட்டு வந்துட்டேன். இத கொடுக்க நீங்க வரணுமா? கட்சி தானே. ஆமா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கல்யாணம் ஆயிட்டு இங்கேயே இருக்க? கல்யாணம் ஆயிட்டு இங்கேயே இருக்க? கல்யாணம் பண்ணிட்ட இங்கேயே இருக்க? இங்கேயே இருக்கேன்னு கேக்குறேடா? ஏண்டிமா நல்லா பண்ணிட்டு ஏன்னா? ஓ நல்லா சமைப்பா, குடும்ப பாங்கான பொண்ணு. நீங்க பதில் சொல்றே, பொண்ணு வாய் திறந்து பேச மாட்டாளா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கேட்ட கேள்விக்கு வெடுக்கு வெடுக்குன்னு பதில் சொல்லுவோம். ஸ்லோகம் எல்லாம் தெரியுமாம்மா?
ஸ்லோகம் எல்லாம் தெரியுமான்னு கேக்குறா. பாட்டு பாடுவாடோ? படிச்சிருக்கேன் SSLC வரைக்கும். பூத்தொடுக்க தெரியுமா? தேல் கிளாஸ்ல சேர்ந்து டிப்ளமோ வாங்கியிருக்கேன். அது வந்து இந்த தையல் கிளாஸ்ல துணியிலேயே பூ வேலையெல்லாம் பண்றாளே, அதெல்லாம் நல்லா கத்துட்டு இருக்கா. அத சொல்றா. என் பையனை பிடிச்சிருக்கா? இல்லை, பிடிச்சிருக்கான்னு கேக்குறா. எங்க ஹிந்தி படிச்சிருக்க? நாங்க சொல்றது காதுல விழியா? நீ காது கேட்காது மாமா. நினைச்சேன் இந்த மனுஷன் அருணகிரி நாடருக்கு முருகன் பாட்டுக்கு அடி எடுத்து கொடுத்த மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை ரிப்பீட் பண்ணும் போதே சந்தேகப்பட்டேன். கொஞ்சம் ஏமாந்துருந்தா இந்த செவிட்டை இவன் தலையில கட்டியிருப்பான். மன்னிக்கணும், தரக சாமிநாதன் அவர் செவிடுங்கிற விஷயத்த உங்களுக்கு சொல்லலையா? சொல்லி இருந்தா டாக்ஸி சர்வீஸ் லாங்கி எங்க வரும்? இந்த மாதிரி செவிடு குருடெல்லாம் கல்யாண மார்க்கெட்ல வேலை போறதே கஷ்டம். வேற எவனாலும் இழுச்சவன் வருவான், அவன் தலையில கட்டுங்க. பை, வாடா. எங்க போற? உன் ஹிந்தி கிளாஸுக்கு டியூஷன் ஃபீஸ் கட்ட. நான் சொல்றது நீ கொஞ்சம் கேட்ட. வர்ற தையில உன் தங்க கழுத்துல தாலி கயிறு ஏறும். அவர்கிட்ட என்ன கேள்வி? நீங்க சொல்லுங்க, கேட்க சொல்றேன். இவ்வளவு பொறுத்த வரையில நான் ஒரு பூம்பு மாடுதான். ஒரு வரன் சிக்கி இருக்கு பாலக்காட்டு பக்கம். பையனுக்கு மாசம் 1500 ரூபாய் சம்பளம். அப்பா அம்மா இருக்க. கூட பிறந்தவா? எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுத்து. அசோக் நல்ல வீடு கட்டிட்டு இருக்கா. ஓஹோ, பையனை பத்தி விசேஷமா சொல்லிட்டு, ஆனா என் தங்கையோட காது செவிடுங்கிறத சொல்லாம மறைக்கணும். அது உன் கையில தான் இருக்கு. மூச்சுங்கால பேசாம இரு, மற்றதை நான் செய்யறேன். இவர் என்ன தர்மபுத்திரனுக்கு தாயாடியா இல்ல அரிசவனுக்கு தான் அத்தை பிள்ளையா? அகிலாவை ஆத்த விட்டு அனுப்பணும்னா ஒரு பொய் சொல்றதுல தப்பு இல்ல. நாளைக்கு அதனால ஏதாவது சேத்த வாய் முடின்னு சும்மா இருக்கல. நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. இதுதான் பையன். உனக்கு பிடிச்சிருக்கா? எங்க வற்புறுத்தலுக்காக சொல்ல வேண்டாம். பிடிச்சா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லிடு. பிடிச்சிருக்கா? பிடிக்கிறதான்னு கேக்குறியா? ஆமா. என்ன கேள்வி? என்னை பொறுத்த வரைக்கும் பிடிக்கிறது பிடிக்கலங்கிற எண்ணத்துக்கே இடம் இல்ல. நீ யார பார்த்து சொல்றியோ அவளுக்கு கழுத்து நீட்டு நான் தயாரா இருக்கேன். சரிடிம்மா, நாளைக்கு அவனோட வாழ போற வழிதானே? எனக்காக ஒரே ஒரு ஒத்தாசை பண்ண. நீக்கு காது கேட்காதுன்னு முன்னாடியே அவகிட்ட சொல்லிடு. தவளை 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 தன் வாயாலேயே கெடுன்னு சொல்லுவா. சரிடிமா, நீ டமார செவிடுன்னு நோட்டீஸ் அடிச்சு ஊர் பூரா விநியோகம் பண்ண சொல்லிடுற. சரிதான் தலையாட்டி சொல்லுங்களேன். சரி, தரகர்கிட்ட முகூர்த்தத்துக்கு தேதி பார்க்க சொல்லுங்க. என்னடி சொல்ற? உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, பேசாம இருங்க. என்ன சம்பந்தியை கூப்பிட்டேடா? பாப்பா வாசு, இப்படி உட்கார். கட்டு சாத கூட கட்டிடுங்க. கட்டில் மெத்தையெல்லாம் தயாரா இருக்கு. கட்டுச்சு அதை கூட நாளைக்கு தான் முடியும். இல்ல, இப்ப அந்த பழக்கம் எல்லாம் வேண்டாம். காலம் மாறிட்டோம். இதையெல்லாம் பப்ளிக் ஃபங்க்ஷனா கொண்டாடுறதே அசிங்கம்னு நினைக்கிற காலம் இது. இப்ப நாங்க பொண்ணை அழிச்சுட்டு போறதா இல்ல. அடுத்த மாசம் தீபாவளி வருதே. எதுக்கு வீணா ரெட்ட செலவு? அப்பவே பொண்ணு அழிச்சுன்னு போடுறோம். அப்பவே சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். மாமா, அத்தை பேசுறா. இந்தாங்க. ஹலோ, யாரு? அகிலாவா? நான் தியாகு பேசுறேன். ஹலோ டார்லிங், எப்படி இருக்க? நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. இதை விட எப்படி உரக்க பேசுறது? ஹலோ. என்ன சொல்றேன்? ஏற்கனவே உங்க அண்ணா தான் இந்த போன் நம்பர் கொடுத்தாரு. நீங்க பேசுறது எனக்கு கேட்கல. லைன்ல ஏதோ மிஸ்டேக்னு நினைக்கிறேன். அப்புறமா பேசுறேன். ஹலோ ஹலோ ஹலோ. ஆசையா யாருக்கு தெரியாம சினிமாவுக்கு கூப்பிடலான்னு போன் பண்ணேன். இந்த முக்கியமான நேரத்துல இந்த போன் வேற ஒர்க் பண்ணல. என்ன பண்றது? விடிஞ்சா தீபாவளி. அகிலாவை கூட்டிட்டு போய் ஒரு புக்காத்துல விடணும்.
இனிமே முழுசா சம்பளம் வாங்க 3-4 வருஷம் ஆகும். எந்தெந்த விதத்துல கடன் வாங்கணுமோ அத்தனை ஆபீஸ்ல வாங்கியாச்சு. தங்க தர தீபாவளிக்கு தடபடலாம் சீர்வரிசையும் பண்ண போறேன். இன்னும் ஆம்படையால் அடகு வைக்காதது ஒண்ணுதான் பாக்கி. உனக்கு ஒரு வியாதிடி, செய்யறதெல்லாம் நன்னா செவரனே செய்வ, அப்புறம் தேள் கொட்டுற மாதிரி சொடுக்குன்னு எதையாவது சொல்லுவேன். ஆசை இருக்கு செய்யறதுக்கு, அதிர்ஷ்டம் இருக்கு வையறதுக்கு. என்ன பண்றது? நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நடத்துது. நான் மாப்பிள்ளை எப்படியும் தலைதீபாவளிக்கு இங்க வருவார், அவர் கையில காலில் விழுந்து அகில அவர் காது செவிடுங்கிறத சொல்லி மூடி மறைச்சதுக்கு மன்னிப்பு கேட்டு கன்வின்ஸ் பண்ணணும்னு நினைச்சேன். இப்போ சிங்கத்தால ஒரு தொகையில சந்திக்கிற மாதிரி அங்கேயே தலைதீபாவளிங்கிறாளே, என்ன பண்றது, எப்படி சொல்ல போறேன் எனக்கு ஒண்ணும் புரியல. ஒண்ணும் நீங்களா குட்டைய குழப்பிக்காதீங்க. பொண்ணு போய் அங்க சேர்ந்தாள்னா அவளே தெரிஞ்சுட்டு அவளே அதை லட்சியம் பண்ணாம விட்டுடுவா. தெய்வத்து மேல பாரத்தை போட்டுருங்கிற, வேற நாம என்ன பண்றது? பாப்போம். நான் பொண்ணை கொடுக்கல, எங்க ஆத்து பொண்ணை கொடுக்கறேன். அதிகமா பேச வாயும் இல்ல, அவளுக்கு எடுத்து சொல்ல தாயும் இல்ல. ஏதோ என் சக்திக்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சேன். உங்க அந்தஸ்துக்கும் தகுதிக்கும் நான் செஞ்சது ரொம்ப சின்ன விஷயம். உங்களுக்கு 2 பொண்ணு இருக்கா, அவளை உங்க 3வது பொண்ணா நினைச்சுக்குங்க. மருமகளா வந்தவ திருமகளா இருக்கான்னு நீங்க சொல்ற மாதிரி என் கையில நடந்துப்பா. மாமியாரா பாக்காதிரியம்மா, அம்மாவா பாருன்னு சொல்லுங்க. மாப்பிள, நேக்கு மட்டும் வசதி இருந்தா உங்க குணத்துக்கும் சமத்துக்கும் கனகாபிஷேகமே பண்ணிருப்பேன். காரு, வீடு, வைர மோதிரம், வாட்சுன்னு இழைச்சிருப்பேன். நேக்கு அகிலா விட்டா வேற யாருதான் இருக்கா? குழந்தையா குட்டியா? மாப்பிள, இத்தனை வருஷமா அவ எங்காத்திலேயே இருந்துட்டா. இனிமே உங்க நிழல்லே இருந்து உங்க நிழலாவே இருந்து ஆலமரமா தழைச்சு இருக்கணும். அவளுக்கு ஒரு சின்ன குழந்தையோ சில சமயங்கள்ல காதுல கேட்டும் கேளாம கண்டும் காணாம காதுல விழாத மாதிரி நடந்துப்பா. நீங்க கடிஞ்சுக்குங்க, தப்பு இல்ல. கடிஞ்சுக்குங்க, அது போதும். இவ்வளவு ஏன்? அவளை எனக்கு மனப்பூர்வமா பிடிச்சிருக்கு, செஞ்சிருந்தேன். எனக்கு கோபம் வரும். அப்ப அவ பட்டும் படாம இருந்தானா சரி, தட்டியோ அதட்டியோ கேட்க மாட்டேன். அழகா டிஃபெக்ட் இல்லாம இருக்கா, அது போதும். வீட்டுல அனுசரிக்கிறதெல்லாம் அம்மா தங்கைகள் டிபார்ட்மெண்ட். நாத்தனார் இருந்தா நாதி இருக்கிறதா அர்த்தம்னு அகிலா சொல்லுவா. அவ சிரிச்சு பேசுவா, மத்தவா பார்த்து சிரிக்கும்படியா பம்பு தும்பா பேச மாட்டா. பாத்துக்குங்க. அவளை பார்த்தா ஏறு மாறா படல. நீங்க தைரியமா விட்டுட்டு கவலைப்படாம போங்க. இது என்ன மனுஷா இல்லாத வீடா கவலைப்படுறதுக்கு? நீ ஒண்ணும் வருத்தப்படாத வாசு. நீ வாயால சொன்னத இவெல்லாம் காதால கேட்டு இருந்தா, நீ மனசால சொன்னதை நான் மனசால கேட்டு இருந்தேன். வயசும் போய் வாய்ஸும் போய் நான் உட்கார்ந்து இருக்கேன். பகவான் இருக்கார், எல்லாம் பார்த்துப்பார். நீ ஒண்ணும் கவலைப்படாத, புறப்படு. ரொம்ப சந்தோஷம் சார். அப்ப நான் அகிலாவை பார்த்துட்டு போயிட்டு வரேன் சார். நாங்க வரோம்மா. அகிலா, நாங்க புறப்படுறோம். சமத்தா இருக்கணும். என்ன அண்ணா, இப்ப கூட அவகாசம் இருக்கு. அவர் தனியாதான் இருக்கார். கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு காது கேட்காதுன்னு சொல்லிடுண்ணா. அட என்னடி நீ வம்ப விலை கொடுத்து வாங்க சொல்ற? இத அவ பெரிய விஷயமா எடுத்துப்பாரு. நேக்கு படல. அண்ணா, எனக்கு வயத்த கலக்கிறது பயமா இருக்கு. நீ சொல்லவும் மாட்டேங்கிற. என்ன தனியா விட்டுட்டு போறியா? ஏண்டியம்மா என்னென்னமோ பேசுற? உன்னை தனியா விடுறதுக்கும் தவிக்க விடுறதுக்குமா இவ்வளவு தூரம் தவியா தவிச்சு உன் கழுத்துல தாலி ஏற வச்சேன். ஒண்ணு இல்ல, பேசாம இரு. நாமா போட்டு குட்டிய குழப்பிக்க கூடாது. உன் கடமை முடிஞ்சுடுத்துன்னு மண்ணி சொல்றத கேட்டுட்டு நீ நகர்ற. நான் எந்த மாதிரி நிலைமையில முள்ளு மேல நிக்கிறேன்னு புரியல. சொல்லிட. ஒரு பொய்ய சொல்லி சமாளிக்க முடியாம தவிக்கிறத விட ஒரு உண்மையை போட்டு உடைச்சுடலாம். பாப்போம், பகவான் விட்ட வழி. நன்னா இருக்கு. வெண்ண திரண்டு வர்றப்போ தாழிய உடைக்கிறேங்கிறல. இங்க நின்னா அவ பேசிட்டேதான் இருப்பா. ராத்திரி இவ அவரோட தனியா தானே இருக்க போறா. சாமர்த்தியமா தலையண மந்திரம் ஓதினா அவர் வழிக்கு வந்துட்டு போறார். நீங்க கிளம்புங்க. அப்போ நாங்க புறப்படுறோம். சமத்தா இருக்கணும். அண்ணா,
நேரம் முண்டக்கண்ணியம்மன் கோயிலுக்கு போய் பாரத்தை தூக்கி அவ மேல போட்டுடும். அகிலா தனியா இருக்காமா, அவளை காப்பாத்துன்னு. அழாதம்மா, தைரியமா இருக்கணும். போயிட்டு வரோமா. மாமி ரொம்ப கோல்டு, பட்டாசு அடிச்சா பயப்படுறதே இல்ல. என்னாச்சு? ஐயோ, குழந்தைக்கு என்ன ஆச்சு? ஐயோ, கண்ணா, கடவுளே, ஐயோ. ஊரே அலறின்னு இருக்கு, உடம்புல பட்டுக்காம மத்தாப்பு விட்டு இருக்கானே, பாத்தியாடா? அத்தனை அலட்சியம். ஏண்டி சத்தம் காதை பழக்கிறது? குழந்தை பயந்துட்டா? காதுல வாங்கிக்காம கம்பி மத்தாப்பு கொளுத்துறியே. ஏய், காது செவிடா, கத்தாது காதுல வேலை. என்ன தைரியம் இருந்தா நீயே சேர்ந்து என்ன மோசம் பண்ணிரு. எவ்வளவு பெரிய குற்றத்தை கூட மன்னிச்சிடுவேன். ஆனா ஒரு சின்ன பொய் சொன்னா பொறுத்துக்கும். தியாகு, உன் வாழ்க்கையே நாசமா போயிடுச்சேன். இந்த செவட்டை கொண்டு உன் தலையில கட்டி விட்டாளே. இவன் அண்ணன் வாசு பிடி கொடுக்காம விட்டுட்டு நழுவுனதே இந்த விஷயத்தை மூடி மறைக்கத்தான். இருந்தா குட்டு வெளிப்பட்டு மாட்டிக்குமே தான் ஓடிட்டா. நாசமா போறவா. என்னடி இது இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கேள்? காலம் பூராவும் தலைகுனிய வச்சுட்டாளே. எல்லாரையும் வாரி கலாட்டா பண்ணி வைத்தறிச்சல கொட்டுவேன். இப்போ என் ஆம்படையாளே செவிடு தெரிஞ்சா என் காது கிழிய கலாட்டா பண்ணி தூக்கு போட்டுக்கிற மாதிரி செஞ்சிடுவாளே. என் மானமே போச்சு. எழுந்தடி. கால்ல விழுந்தா காது செவிடுங்கிறத மன்னிச்சிருவேன் டிராமா போடுறியா? உங்க அண்ணாவும் மணியும் சொல்லி கொடுத்த நாடகமா? இப்போ எழுதிடி நாயே, அப்ப கல்யாணத்தை பத்தி சொல்றதானே. என்னடி நீலி கண்ணீர் வடிச்சு காட்டுற? இல்ல, இதுக்கெல்லாம் நாம செய்ய மாட்டேன். ஓடி வெளியே. என்ன அடிங்கோ, கொன்னுடுங்கோ, நடுவாசல்ல தள்ளிடாதீங்கோ, என் கழுத்தை நெரிச்சு போட்டுடுங்கோ. என் கழுத்துல நீங்க கட்ட தாலியோட உங்க காலடியிலேயே உயிரை விட்டுடுறேன். தயவு செஞ்சு என்ன ஆத்த விட்டு அனுப்பிச்சிடாதீங்கோ. நான் எத்தனையோ தடவை படிச்சு எங்க அண்ணா கிட்ட சொன்னேன், எனக்கு காது கேட்காதுன்னு சொல்லிடுன்னு. கேட்க மாட்டேன்னு. இப்ப புரியறதாடா? கூட்டி கழிச்சு பேசினதுதான் எல்லாம் நடந்துருக்கு. ஏன் பேசிட்டு நிக்கிற? அடுத்த பஸ்ல வாத்துக்கு அனுப்பு. அவ அண்ணா வரட்டும், வெட்டி போட்டுடுறேன். இந்த லட்சணத்துல தாராளமா சீர் குடுக்கறாளாம். தீந்து வாரம் இல்லாத செவிட்டை ஏமாத்தி தள்ள கிளப்பாகாத சரக்குக்கு தலை தீபாவளி ஒரு கேடா. ச்சே, சந்தோஷமா இருக்க வேண்டிய நேரத்துல சாபக்கேடா வந்து தொலைஞ்சி அடி பாவி. இவ்வளவு முதல்ல துரத்து. என் கண் முன்னாடி நின்னா வர்ற கோபத்துல கழுத்து நெரிச்சு கொள்ளுடு. ஏண்டா தியாகு, நடந்தது நடந்து போச்சு. இதுவே கல்யாணமான அப்புறம் இங்க வந்தவளுக்கு செவிடா இருந்தா என்னடா பண்ணுவேன்? ஏன்டா இப்படி குதிக்கிற? குதிக்கல, கொதிக்கிறேன். ஏன் முன்னாடியே உண்மையை சொல்லல? ச்சே, தலை தீபாவளியா இது? தலையில எழு விழுந்த தீபாவளி. ஆம்படையா பொண்டாட்டிங்கிற உறவுக்கு தலையில எண்ணெய் தேய்ச்சி முழிக்காச்சு. நான் திரும்பி வரதுக்குள்ள இந்த செவிட்டு நாயை அடிச்சு துரத்தணும். இல்ல நீயே விளக்குமாறு. உன் கையில ஒரு விளக்குமாறா? அம்மா, அம்மா, அம்மா. ராத்திரி பூரா எங்கடா போயிருந்த? வீடே நரகமாயிட்ட அப்புறம் எங்க போனா யாருக்கு என்ன? அவளை ஏன் என்ன அனுப்பல? அவளை எங்க அனுப்ப சொல்ற? தாய் தகப்பன் இல்லாத பொண்ணு, அவதான் தப்பு பண்ணிட்டா. நாமளும் தப்பு பண்ணணுமா? அவளை அடிச்சு விரட்டிட்டோம்னா ஊர்ல 4 பேர் நம்மளை பத்தி ஏதாவது பேச மாட்டாளா? ஆமாண்டா, அவன் பாட்டு இருந்துட்டு போட்டோம். நீ எப்பவும் போல இருந்துட்டு போய. உன் தலை எழுத்த நினைச்சுக்கோ. 2 வேளை சாத்த போட்டு ஆத்தோட இருந்து தொலையட்டும். என்ன பண்றது? நீ என்ன வேணும்னாலும் செய். என் கண் முன்னாடி அவ நிழல் கூட படக்கூடாது. ராத்திரி போன புள்ள இப்பதான் வர. தலையில ஒரு கை எண்ணெய வச்சுட்டு ஸ்நானம் பண்ணும். போடா. அதுக்கும் சேர்த்தா ஏமா, அவங்கதான் அவளை பிறந்தாத்துக்கு அனுப்புன்னு அழுத்தமா சொல்லிட்டாரே, அனுப்பி தொலைய. ஏன் உனக்கு அந்த செவிடு மேல அனுதாபம்? வேலைக்காரி கோச்சிண்டு வேலைக்கு வரல, சமையலுக்கு ஆள் தேவை. நீங்க எல்லாம் துரும்ப கிள்ளி துரும்புல போட மாட்டேல. வேலை ஏவத்தான் தெரியுமே ஒழிய வேலை செய்ய தெரியாதே. அதனாலதான் போட
வேலை செய்வாளேன்னு இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். எப்படி ஏண்டி புடவை வளர்த்துற சாக்குல எத்தனை நாளி அங்க நின்னுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்ப? இந்தா இத புடி. அங்க அவன் உட்கார்ந்து இருக்கான், கொண்டு போய் கொடு போ. இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு நம்மாத்துல. வரலட்சுமியாவது வந்த லட்சுமியாவது சீக்கிரமா அவங்கிட்ட கொண்டு போய் கொடு. அவன் கோச்சுக்கு போறான். போடினா காஃபியா இது? கஷாயம் மாதிரி இருக்கு. நீங்க என்ன வெயில ஆசீர்வாதம் பண்றேன், அப்படிதான் என் மனசுல படுறது. கண்டிட்டு மாரடிக்கிறதுக்குள்ள போறோம் போறோம் ஆயிடுறது. இன்னும் என்னடி பண்ணிட்டு இருக்க? அப்புறத்தை பொறிச்சு எடுக்க இத்தனை நாழியா? சோனியன நான் சொல்றது உன் காதுல விழல. உன்னோட என் பிராணம் போறதுடி. சீக்கிரமா கீழே இறக்கி வைடி. ஐயோ, என்ன விக்கிற வேலையில இப்படி கீழே கொட்டிட்டியே? ஏண்டி உனக்கு காதுதான் கேட்காம போச்சுன்னா கையுமா விளங்காம படுத்து உனக்கு என்ன பண்ண தீராது. என்னடி கை எறியறதா? வாடி வாடி, இங்க எரிச்சல் நிக்கும். காத்தடி இது கூட நான் சொல்லி கொடுக்குறேன். ஐயோ நொய்யோ நொய்யா பப்பாய்வா. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் சரியா போயிடும். இதே சாக்கா வச்சிருந்தா அப்படியே உட்காந்துராத. வடுமாங்க போடணும். மிளகாய தனியா அரைச்சு வை. மிளகாய அரைச்சு வை, புரியுறதா? டே இங்க ஏன்டா வேஸ்ட் பண்ற? அன்புள்ள அண்ணாவுக்கு அகிலா அநேக நமஸ்காரம். க்ஷேமம் க்ஷேமத்திற்கு எழுதவும். மண்ணி சௌக்கியமா இருக்காளா? கேட்டதா சொல்லு. இங்க என்ன நன்னா வச்சுட்டு இருக்கா. ரொம்ப பிரியமா இருக்கா. ஒரு வேலையும் செய்ய விடுறதில்லை. மாமியாராத்துல ரொம்ப நன்னா இருக்கேன். என்னை பத்தி கவலையே பட வேண்டாம். இப்படிக்கு உன் பிரியமுள்ள அகிலா. வெரி குட். அவ நன்னா இருக்கிறதா அவ கைப்பட ஒரு லெட்டர் எழுதி போட்டா. அது பொருண்டி எனக்கு. உங்க நல்ல மனசுக்கு அவ எங்க இருந்தாலும் நன்னா தான் இருப்பா. அடடே, நீ கூட சில சமயத்துல ரொம்ப நல்லா பேசுறீங்க. போறோம் போறோம். கை இப்படி இருக்கும்போது இந்த காரியத்தெல்லாம் செஞ்சுட்டு அழறியாமா? மிளகா அரைக்கிறப்ப கண்ணுல தண்ணி வந்தா அதுக்கு பேரு அழுக இல்ல. ஆமா, உங்களுக்கு என்ன இங்க வேலை? உள்ள போங்க. நான் ஒழிஞ்சுக்கிறேன். அம்மா வந்தா சொல்லாத. அண்ணி குமார் இங்க வந்தானா? உன் செவிட்டு தங்கையோட கத்தி கத்தி எனக்கு ஹார்ட்டே வீக்கா போயிடுது. என் பேர குழந்தை தண்ணி தொட்டில விழுந்து அலறிட்டு இருந்தப்போ செய்வாதிரமா என் பொண்ணு அங்க போனா குழந்தை பொழைச்சு நிறுத்து. இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. இப்பவே கூட்டிட்டு போயிடும். ஏதோ தெரியாதனமா நாங்க தான் தெரியாதனமா மாட்டினுட்டோம். இந்த செவிட்டால ஏகப்பட்ட விபரீதம் நடக்கிறது. என் பேர குழந்தைக்கு ஆனதோட நிக்கட்டும். இந்த ஒரு தடவை மட்டும் இப்ப நீ அழிச்சுட்டு போறியா இல்ல கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளட்டுமா? அடியோ திட்டோ எல்லாத்தையும் சந்தோஷமா வாங்கிட்டு வீட்டுக்காரரோட இருக்கிறதா ஒரு பொண்ணுக்கு பெருமை. கல்யாணம் ஆன கையோட புருஷன் இழந்து விதவையா வாழ்ந்துடலாம். ஆனா புருஷனை பிரிஞ்சு வாழ வெட்டியா இருக்கிறது அடுத்த வாழ்க்கை என்னை பத்தி தெரியாம இருக்கிறதுக்கு எங்க அண்ணாவும் மண்ணியும் படுற கஷ்டம் அந்த பகவானுக்கு தான் தெரியும். இந்தாங்க பழசெல்லாம் படிச்சுங்க.